ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் HTML எலிமெண்ட்ஸ். ஸோ HTML எலிமெண்ட்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து an HTML element is defined by start tag, some content and an end tag அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HTML எலிமெண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்டார்ட் டேக் இருக்கும், அப்புறம் ஒரு எண்ட் டேக் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டேக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேக்கை கம்பல்சரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாமல் விடக்கூடாது. ஒரு சில டேக்ஸ் இருக்குது, அது வந்து எக்ஸப்ஷனல். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போது இதில் சொல்ல வர்றது என்னன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பைக் எடுத்துக்கோங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுவீங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போவீங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க சம் கண்டென்ட், கொஞ்சம் தூரம் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் எண்ட் டேக் அப்படின்னா ஸ்டாப் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எலமெண்ட் அப்படின்றது இந்த ஹெட்டர், அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக், இமேஜ் டேக், வீடியோ டேக், அதாவது நீங்கள் ஒரு வெப்பேஜில் பார்க்குறது எல்லாமே டேக்ஸ் தான், ஒரு எலமெண்ட்ஸ். அதுதான் வந்து இங்கே வந்து டெக்னிக்கல் வேர்டாக வந்து எலமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ சின்டாக்ஸ் வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். சின்டாக்ஸ் வந்து டேக் நேம், ஓகேங்களா. இங்கே வந்து ஹெட்டிங்காக இருக்கலாம், இல்லை பேராகிராஃபாக இருக்கலாம், இமேஜ் டேக், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ கண்டென்ட் கோஸ் ஹியர் அப்படின்றதில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹெட்டிங் வந்து என்ன வேணும், வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அது வந்து ஹெட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஹெட்டிங் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. அந்த 6 டைப்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லலாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெட்டிங் வெல்கம் டு மை சேனல், அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டேக் நேம் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஸ்லாஷ் அப்படின்னா எண்டிங் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. இதுக்குள்ளே என்ன வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அந்த டேகை, ஓகேங்களா. இதுதான் ரெண்டாவது. அடுத்த எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது H1 அப்படின்னா ஹெட்டர் 1, ஓகேங்களா. மை ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அப்படின்னு போட்டு அந்த H1 க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்தது எக்ஸாம்பிள் 2, P அப்படின்னா பேராகிராஃப் டேக், ஓகேங்களா. நம்ம பேராகிராஃப்னு எழுத வேண்டியதில்லை, Pன்னு மட்டும் எழுதணும். அதுதான் சின்டாக்ஸ் HTML, ஓகேங்களா. இந்த ஸ்லாஷ் போட்டு P, அந்த ஸ்லாஷை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராக்கெட்டை. ஸோ இதுக்கு பேர் தான் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. மை ஃபஸ்ட்டு பேராகிராஃப், அந்த Pயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. இவ்வளோ தான். இது வந்து இப்போ நம்ம கோடிங்கில் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, நம்ம கோடிங் எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு வெப் பேஜை பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஸோ நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது மேலே இருக்குது, ஓகேங்களா. இந்த இடத்துல இது வந்து ஒரு இமேஜ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே சைன்இன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போல்டாக இருக்குது, பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து H1 அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது வந்து H1 டேக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேராகிராஃப் டேக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து H2வில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா H3ஆக கூட இருக்கலாம், H4ஆக இருக்கலாம், ஹெட்டிங்காக கொடுத்துருக்கலாம், இல்லை பேராகிராஃப் டேக்கை கூட கொடுத்துருக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இது எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ். இது H1, இது H2, இது H3, ஓகேங்களா. இது கீழே அந்த ஒயிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்றது வந்து இன்புட் பாக்ஸு, அப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்றது ஒரு பட்டன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு வந்து வீடியோ ஓடிட்டுருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் பார்க்குறது தான் எலமெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த ஒரு வெப் பேஜில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான், ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த மாதிரி H1 எங்கே வரணும், இந்த மாதிரி எல்லாம் டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து எலமெண்ட்ஸ்னு என்னன்றது வந்து ஒரு ஸ்மால் ப்ரீஃப் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இப்படி நினப்பு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கோடிங்க்கு போகலாம், ஓகேங்களா. விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஆல்ரெடி HTML டியூட்டோரியல்னு ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் ஸ்கெலிட்டன் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபைல் நேம் வந்து
elements அப்படின்னு கொடுத்துட்டு HTML. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம சின்டாக்ஸ் வந்து ஒரு HTML ஃபைல் எப்படி யூஸ் பண்ணணுன்றது சின்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, டாக் டைப் HTML. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து HTML ஃபைல்னு வந்து கொடுக்குறீங்க. HTML 5th வெர்ஷன். ஓகேங்களா, அடுத்தது HTML. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த HTML டேகு இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஒரு பேரண்ட் டேக் தான் HTML டேக் அப்படின்றது. ஓகேங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது ஹெட் டேக் இருக்கும். ஓகேங்களா, ஹெட் டேக்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம எதுவும் எழுத போகிறதில்ல. ஸோ ஹெட் டேக்கை பற்றி ப்ரீஃபாக நம்ம அடுத்து வர செக்ஷனில் பார்க்கலாம். அடுத்தது பாடி டேக். நம்ம வெப்சைட்டில் இங்கெல்லாம் லிஸ்ட் ஆகிறது எல்லாமே பாடி டேக்குள்ளே தான் எழுதணும். ஓகேங்களா, ஹெட் டேக்கில் வந்து எழுதக்கூடாது. ஓகேங்களா, இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரௌசரில் மேலே டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா வாட்ச் டிவி ஷோஸ் இந்த மாதிரி டைட்டிலு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட் டேக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா, இந்த உள்ளே இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி டேக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டிங் வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து உங்களோட சைட்டுக்கு ஒரு ஹெட்டிங் டேக் வேணும். H1ன்னு சொன்னேன், H1. ஸோ இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஆங்கிள். ஓகேங்களா, அடுத்து வந்து ஒரு பேராகிராஃப் டேக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தோம், வெல்கம் டு மை சேனல். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு எலமெண்ட். ஓகேங்களா, இதுவும் ஒரு எலமெண்ட். இந்த H1க்குள்ளே ஹெட்டிங்குள்ளே இந்த இதை பெர்ஃபெக்ட் ஆங்கிள்ன்றதை லிஸ்ட் பண்ணு. அடுத்தது பேராகிராஃபுக்குள்ளே வெல்கம் டு மை சேனல் அப்படின்றத லிஸ்ட் பண்ணுன்னு நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து கோ லைவ் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்னோடய வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த H1ன்றது என்னவோ கொடுத்துருக்கேன், ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன், அதனால் போல்டாக பெருசாக வந்திருக்கு. அடுத்தது பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்கேன், வெல்கம் டு மை சேனல்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பேராகிராஃப் மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பேராகிராஃப் நான் எழுதுகிறேன், லோரம் இப்சம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப். இந்த கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக விசுவல் ஸ்டுடியோவில் லோரம் இப்சம் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அடுத்த நம்மளோட டாப்பிக்கு போகலாம். ஓகேங்களா, இங்கே லாஸ்ட் பாயிண்ட், HTML elements can be nested. This means that elements can contain other elements. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தது ஒவ்வொரு H1 ஒரு P டேக் இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது ஸ்பேன் டேக்குன்னு இருக்கும். ஓகேங்களா, அது பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு டேக்குக்குள்ளே இன்னொரு டேகு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த ஒரு டேக்குள்ளே இன்னொரு டேகும் வரும். அதாவது இன்னொரு டேக்னால் ஒரே டேக் மட்டும் இல்லை, மல்டிபிள் டேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேக்குள்ளே இல்லை ஒரு டேக்குள்ளே ஒரு கண்டென்ட் மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு டேக் வரக்கூடாது அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த P டேக்குள்ளே இன்னொரு P டேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து இன்னொரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம். ஸ்பேன் அப்படின்றது வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஆத்தரோட நேம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஒரு போயம் இங்கே எழுதிடலாம். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு ஷேக்ஸ்பியர், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கலாம், மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா, written and poetry, சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். அடுத்தது இந்த ஸ்பேன் டேக்குள்ளே ஷேக்ஸ்பியர் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேங்களா,